நம்ம பிரெட் ஆம்லேட் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு நம்ம க்ரீன் சட்னி அரைச்சிக்கலாம். புதினா போட்டுக்கலாங்க மிக்சியில். புதினா எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் ஜிஞ்சர் கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, உப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லெமன் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கணும், அதுக்காக. இது எல்லாமே சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துருக்கேன், வீட் ப்ரெட்டு. அது 2 சைடும் பட்டர் தடவி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி சேர்க்கணும். கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆம்லேட்டுக்காக 2 முட்டையை நம்ம உடைச்சி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண வெங்காயம், ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். அதில் நான் போடலை. இதில் டேஸ்ட்டுக்கான உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தோசைக்கல்லில் பட்டர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஆம்லேட்டுக்கான மிக்சரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசைக்கல்லில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அது மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச ப்ரெட் போட்டு வச்சுக்கலாம். ஒரு சைடில் மட்டும் க்ரீன் சட்னி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடில் நம்ம சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணுற சீஸ் இருக்கும் இல்லையா, அதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சுற்றி பட்டர் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் நம்ம இந்த சைடாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு சூப்பரான பிரெட் ஆம்லேட் இப்போ ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை நம்ம கெச்சப்போட சர்வ் பண்ணிடலாம். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.